ஸோ லிவி இப்போது எக்ஸ்பேக்டர் ஸ்பின் அப்படின்னும் போது சார் சொன்ன மாதிரி ஸ்மித்தை தாண்டி வேற யாரும் விளையாடவே போகிறது இல்லை, அந்த அளவுக்கு நம்ம பலமாக இருக்கும். இப்போ ஃபாஸ்ட் பவுலிங்கில் 2 பேர் தான் போட போகிறாங்க, ஹர்திக் பாண்டியா அண்ட் ஷமி. ஸோ இந்த 2 பேரும் தான் நீங்கள் அட்டாக் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை. அப்படின் போது ஆஸ்திரேலியாவுடைய பிளான் என்னவா இருக்கும்? கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவோட பிளான் பேட்டிங்கில் பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படினாலும் ஓப்பனிங் ஹெட்டு தான். ஸோ ஹெட்டோட இது என்னன்னா அந்த 10 ஓவர்ஸில் அவரால் எவ்வளோ ஸ்கோர் அடிக்க முடியும் அப்படின்னு யோசிப்பார். இப்போ சார் சொன்ன மாதிரி ஓப்பனிங்கில் ஸ்பின் போடலாம், இல்லை பேஸ் கூட போடலாம். ஸோ ஸ்பேஸ் போட்டாங்க, அவர் செட்டில் ஆகிட்டார்னா நீங்கள் ஹெட்டை அடிக்கிறது அவுட் ஆக்குறது ரொம்பவே கஷ்டம். ஸோ முன்னாடி நம்மளுக்கு வந்து ஒரு பலமே பும்ரா. ஸோ பும்ரா வந்து ஹெட்டுக்கு அகேன்ஸ்டாக நல்லா போடுவார், ஹெட்டு ரொம்ப பயந்த ஒரு போலர் வந்து பும்ரா. ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த போலர்ஸ் வச்சு ஹெட்டை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்றது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஹெட்டு கொஞ்சம் 2 மேட்சாகவே சரியாக ஆடலை அவர் ஆடின அந்த ஓப்பனிங்கில். பட் இன்னைக்கு அப்படி இந்தியா கூட நின்ட்டார் அப்படின்னா ஸ்கோர் வந்து எங்கேயோ போயிடும். ஏன்னா நீங்கள் ஹெட்டு ஒரு 50+ ரன் மட்டும் அடித்து அவுட் ஆகிட்டார்னா அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற ஒரு 30 ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மித்து, அப்புறம் ஜாஷ் இங்கிலீஷு, கேரி, இவங்களாம் வந்து கொஞ்சம் நின்று ஆடக்கூடியவங்க. ஸோ அவங்க நியூசிலாந்து வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த நடு ஓவரில் அவங்க ரன்ஸே எடுக்க முடியல. நம்ம இந்தியா பவுலிங் ரொம்ப டைட்டாக இருந்ததுனால அவங்களால ரன்ஸே எடுக்க முடியல. பட் அந்த லெவலில் ஆஸ்திரேலியா இருக்குமா இன்னைக்கு, அவங்க அந்த பால் டு பால் ரன் எடுக்காமல் இருப்பாங்களா அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா அவங்க பால் டு பால் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க 300+ கோல்ஸ் கண்டிப்பாக எடுத்துருவாங்க. ஏன்னா ஹெட் ஒரு 50+ அடிச்சிருவாரு, பேலன்ஸ் ஒரு 30 ஓவர்ஸில் ஒரு 100 ஒரு 120 வந்தால் கூட அடுத்த மேக்ஸ்வெல் இருக்காரு நம்மளுக்கு. மேக்ஸ்வெல்லோ ஜோஷ் இங்கிலீஷும் அன்னைக்கு ஜோஷ் இங்கிலீஷோட ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா அவர் அசால்ட்டா 6 அடிக்கிறார். ஸோ அந்த பேலன்ஸ் ஆர்ச்சரை கிண்டி எடுத்து அடிக்கிறார். ஸோ இன்னைக்கு அதில் ஒரு மாற்றம் இருக்கு. லிவி சொன்னதை முழுமையை ஏற்றுக்கிறேன். பாகிஸ்தான் ஆடுகளத்துக்கும் துபாய் ஆடுகளத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. இல்லை அதை பார்த்தா சார் எல்லாம் பயத்தில் இருக்காங்க. ஏன்னா ஐயோ அப்படி அடிச்சிருவாரு இப்படி அடிச்சிருவாரு. ஒரு மேட்ச் தாங்க அடிச்சாரு, ஒரு மேட்ச் தான் அடிச்சாரு, அதுக்கப்புறம் அடிக்கல. அன்னைக்கு இங்கிலாந்து கிட்ட அவங்க ஜெயிச்சதுக்கு ரீசன் என்ன நான் சொல்றேன் பாருங்க. இங்கிலாந்து பந்து வீச்சு எப்படி இருந்து நீங்களே பாருங்க. ஆர்ச்சர் சிறந்த பந்து வீச்சாளர் தான், ஆனால் அன்னைக்கு அவர் போட்ட விதத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக தான் போட்டார். அதாவது பேட்ஸ்மேனை திணற வைக்கணும். திணற வைத்தது நியூசிலாந்து அகேன்ஸ்ட் ஆகட்டும் பாகிஸ்தான் அகேன்ஸ்ட் ஆகட்டும் நம்மளுடைய ஸ்பின்னர்ஸ் போட்டதை பார்க்கும்பொழுது நிச்சயமாக பேட்ஸ்மேனை திண்டாட வச்சாங்க. எப்படி ஏன்னா நான் திருப்பியும் சொல்கிறேன், 4 ஸ்பின்னர்களும் 4 விதமான பந்து வீச்சை கையாளுறாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு வெரைட்டி வந்து நிச்சயமாக பேட்ஸ்மேனை திணற வைக்கும். இவர் சொன்ன மாதிரி சைக்கலாஜிக்கலாக ஹெட்டை எடுத்து தலை விழுந்துடுச்சுன்னா நம்மக்கிட்ட ஆட்டம் வந்துடும். தலை நின்றுச்சுன்னா நம்ம கொஞ்சம் போட்டி போடணும். ஆனால் நமக்கு அவரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பந்து வச்சு நம்மக்கிட்ட இருக்குன்றது தான் என்னுடைய உறுதியாக நம்புறேன் நான் இந்த போட்டியில். சார் இன்னொரு கேள்வி, இப்போ முன்னாடி சச்சின் அவுட் ஆகிட்டா இல்லை கங்குலி அவுட் ஆகிட்டா எல்லாரும் டிவி ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னடா அப்படின்னு, அப்புறம் தோனி வந்தப்போ தான் அந்த இது மாறிச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ இருக்க இந்தியன் டீமில் இப்போ நீங்கள் லாஸ்ட் மேட்சஸில் 30 for 3. ஸோ சைக்காலஜிக்கலாக நான் அந்த மேட்சை பார்த்த உடனே ஐயோ யாரை வச்சு இந்த கேமை மூவ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எனக்கு கம்ப்ளீட்டாக ரொம்ப பெரிய ஹோப் இல்லை. ஒரு 150 அடிப்பாங்களா 170 அப்படியே ஆல் அவுட் ஆகிடுமா அப்படின்னும் போது ஸ்ரேயஸும் அக்ஷரும் விளையாடினாங்க. ஸோ இந்த டாப் 3 பேட்ஸ்மேனுடைய கேம் பிளான் என்னவா இருக்கணும் இன்னைக்கு? அதாவது நான் ஏற்கனவே இதை நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. ஏன்னா அலன் பார்டர் ஒரு வாட்டி பேசும்போது சென்னைக்கு வந்திருந்தபோது அலன் பார்டர் ஒரு கருத்தை சொன்னார். என்ன கருத்து, இப்போ ஓராண்டுக்குள்ளே இங்கே வந்திருந்தபோது ஒரு தனியான கட்சிக்காக வந்தபோது ஒரு கருத்தை சொன்னார். அதாவது அலன் பார்டர், ஸ்டீவ் வாவ், அதுக்கு பிறகு ரிக்கி பாண்டிங், அவங்க தலைமையில் ஆஸ்திரேலியா இருந்தபோது எப்படி ஒரு கம்பீரமான வீர நடை போட்டதோ அந்த அணி, அது போன்று இப்போது இருப்பது இந்திய அணின்னு சொன்னார். ஏன்னா இந்திய அணி ஒருத்தரை நம்பி இல்லை. இப்போ என்ன சச்சின் அவுட் ஆனா, கங்குலி அவுட் ஆனா, தோனி வந்த வரைக்கும் இல்லை, அதுக்கு பிறகு எல்லாமே மாறிடுச்சு. இப்போ ஸ்ரேயாஸ் ஐயர் நினச்சா கூட ஒரு மேட்சை ஜெயிச்சு கொடுத்துருவார். ஒவ்வொரு வீரரும் தனிப்பட்ட முறையில் ஜெயிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. இப்போ விராட் கோலி நம்பி தான் டீம் இருக்குன்னு கிடையாது. ரோஹித், விராட் எல்லாரும் ஃபெயிலியர் ஆகிறோம். ரவீந்திர ஜடேஜா கூட அடிச்சு மேட்சை ஜெயிச்சு கொடுத்துருவார். அக்சர் பட்டேல் அடித்து ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் இப்படி தானே இந்தியன் டீம். அதுதான் இந்தியன் டீமுடைய பேட்டிங் டெப்த் வீச்சு பார்த்தீங்கன்னா 7-8 வரைக்கும் ஆடுவாங்க. ஷமிக்கும் வந்து 6 அடிப்பார் கண்டிப்பாக. அதுக்கு இருக்கு, அவர் அடிச்சிருக்கார். 7 பேட்ஸ்மேன்கள், நல்ல பேட்ஸ்மேன்கள், நம்பக்கூடிய பேட்ஸ்மேன்களாக 7 பேர் இருக்காங்க. அதனால் இந்தியாவுக்கு வந்து ஹர்திக் பாண்டியா பற்றி நம்ம எப்படி இந்த ஹெட்டு மாதிரி தான் ஹர்திக் பாண்டியா. அவங்களுக்கு ஹெட்டு தலைவலி வந்து நம்ம ஹர்திக் பாண்டியா தான். அவர் என்ன பண்ணுவார் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா முதல் பால் லொட்டோ வைப்பார், அடுத்த பால் 6 அடிப்பார். அது மாதிரி ஒரு, அதனால இந்தியாவோட எக்ஸ்பேக்டரே இந்தியன் டீம் தான் எக்ஸ்பேக்டர். யார் வேணா என்ன வேணா பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருமே தே ஆர் கேப்பபிள். ஈச் ஒன் இஸ் a மேட்ச் வின்னர். அதுதான் இந்தியாவுக்கு மிகப்பெரிய பலம். இது ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்திரேலியா இப்படி தான் இருந்தது.
அவங்க எல்லாருமே ஜெயிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. கடந்த முறை வேர்ல்டு கப்பில் ஜெயிச்சது வந்து ஒரு கெட்ட கனவுன்னு தான் நான் சொல்லுவேன். அது அந்த ஒரு மேட்ச் பேட் கமின்ஸோடைய தலைமைத்துவம் வந்து பாராட்டக்கூடியது. அவர் வந்து நல்ல மாஸ்டரிங் த சோர்சஸ் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம், மிக சிறப்பாக கொண்டு வந்தார். ரோஹித் அதற்கான பதிலடியை இன்னைக்கு நிச்சயம் கொடுப்பார் நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் எது கிரிக்கெட் என்பது அன்றைய தினத்தை பொறுத்து. லாஸ்ட் வேர்ல்டு கப்ல ரோஹித் வந்து ஆக்ரோஷமா தன்னுடைய கேமை வெளிப்படுத்தினார். அதே மாதிரி இருக்குமா இன்னைக்கு ரெஸ்பான்சிபிள் கேமா இருக்குமா? இல்லை, இன்னைக்கு பொறுப்பாக விளையாடுவார். அவர் இன்னைக்கு பொறுப்பாக விளையாடுவார். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி அபாரமாக விளையாட போகிறார். ஏன்னா விராட் கோலி நீண்ட நாள் அந்த பாகிஸ்தானுக்கு பிறகு ஒரு அடிச்சாரு, 100 அடிச்சாரு. இருந்தாலும் பழைய விராட் கோலியை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இருக்கு. இன்னைக்கு பார்ப்போம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ரோஹித்தோட விராட்டோட கேம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். விராட் பின்னி எடுக்க போறாரு. அதே மாதிரி சுழல் பந்து வீச்சில் இந்தியா ஜொலிக்க போகுது.